Hello students, welcome to GA Maths, Chapter 11, Integral Calculus, Exercise 11.12. Integrate the following with respect to x. So first subdivision la இந்த மாதிரி ஒரு function கொடுத்திருக்காங்க. So let I equal to னா அது integralல நம்ம எழுதிக்குவோம். எழுதிட்டு இப்போ நம்ம ஃபார்முலாலாம் படிச்சிருக்கோம். இதுக்கு root of integral root of x square plus a square வருதா, x square minus a square வருதா, இந்த ஃபார்முலா வருதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஃபார்முலாஸில் கரஸ்பாண்டிங் ஃபார்முலாஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதான் ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்கிற இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒரு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எப்படி வருதோ அப்படி எழுதிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10 இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்பரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எழுதுறதுக்காக என்ன நம்பர் அது, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை 2வால் டிவைட் பண்ணிக்குவோம் இல்லையா. அந்த 2வை 2வால் டிவைட் பண்ணிடுங்க, என்ன வரும், 1 வரும் இல்லையா. அந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க, 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ரைட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை என்னவோ அதை 2வால் டிவைட் பண்ணிடுங்க, அந்த டிவைட் பண்ணி வந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் நம்பர் கான்ஸ்டன்ட் இந்த எக்ஸ் டேர்ம் அண்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த நம்பர் மூணையும் நம்ம தனியாக கம்பைன் பண்ணி வச்சுக்க போகிறோம். 2x + 1 அப்புறம் ப்ளஸ் அந்த மீதி இருக்கிற ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ், ஆல்ரெடி இருந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம மைனஸ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட், இது ரெண்டையும் நம்ம தனியாக ஆட் பண்ணிக்க போகிறோம். 10 - 1 = 9. இதை வந்து இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக எழுதிக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வந்து எக்ஸு, 1உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 1. ஸோ நடுவில் வந்து ப்ளஸ் சைன் இருக்கிறனால ப்ளஸ் போட போகிறோம். ஸோ எக்ஸ் + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 நமக்கு 3 ஸ்கொயர்னு ஆயிரும். இப்போ இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் பிகம் ரூட் ஆஃப் எக்ஸ் + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகே, இப்போ இது என்ன ஃபார்முலாவோ அதை எழுதிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். we know that என்னது இன்டெக்ரல் ரூட் ஆஃப் இதன் என்ன டைப்பில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எப்படி வரும் நமக்கு, x/2 இன்ட்டு இந்த என்ன இருக்கோ அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை அப்படியே எழுதிட வேண்டியது. அடுத்தது ப்ளஸ் a square by 2 into log of formula படித்தோம் இல்லையா, x plus root of x square plus a square plus c. ஓகே, இங்கே என்ன இருக்கோ அது இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். இங்கே x இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, நமக்கு x + 1 இருக்குது, ரைட். அதனால் நம்ம எக்ஸுக்கு வந்து அந்த x + 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x + 1 by 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது. நீங்கள் அதை அந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எழுதியிருக்கீங்கள அதை போட்டுட்டு திருப்பி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் இது தான் வரும். ஸோ டேரெக்டாகவே போட்டுடலாம். ப்ளஸ் a square by 2, a ஸ்கொயருக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த 3 ஸ்கொயர். ஓகே, 3 ஸ்கொயர்னா என்னது 9, ஆர் நீங்கள் 3 ஸ்கொயர் போட்டுட்டு கூட போடலாம். by 2 இன்ட்டு லாக் ஆஃப் இங்கே எக்ஸ் அகெயின் என்ன வந்துடும் நமக்கு, எக்ஸுங்கிறது எக்ஸ் + 1 இல்லையா, எக்ஸ் + 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு வந்து அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x plus 10 plus c. okay, therefore this I is equal to x plus 1 by 2 into root of x square plus 2x plus 10 plus 9 by 2 log mod x plus 1 plus root of x square plus 2x plus 10 plus c. This is the integration of the given function. Second subdivision, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்டெக்ரல்குள்ளே எழுதியிருக்கோம். எழுதிட்டு இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எப்படி வருதுன்னு எழுதிட்டு
அண்ட் கரஸ்பாண்டிங் ஃபார்முலாவில் நம்ம அந்த 3 ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம்ல, அதில் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்கிற 3 டேர்ம்ஸையும் அப்படியே எழுதிட்டு ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை வந்து நம்ம அந்த 2 இருக்கு இல்லையா, அதை என்ன எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை 2ஆல் அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகே, 2 divided by 2 is 1. ஸோ அந்த ஒன்னோட ஸ்கொயர் என்னது 1 தான். ஸோ நம்ம பண்ண போகிறது ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிற நம்பர் +1 -1. ஓகே, இப்போ நம்ம எதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், இந்த பாசிட்டிவாக நம்ம ஆட் பண்ண நம்பர் +1 ஆட் பண்ணோம்ல, அது மூணையும் ஒன்றா எழுதிக்கங்க. எழுதிட்டு அடுத்தது வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 2 தனியாக இருக்குல்ல, அந்த ஆல்ரெடி இருந்த ஒரு -3 அண்டு இங்கே ஒரு -1 இருக்குது. ஸோ -3 -1 நம்ம டைரெக்டாக -4ன்னு எழுதிடலாம். இதை வந்து எக்ஸ் ஸ்கொயருடைய ஸ்கொயர் ரூட் எக்ஸு, 1உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 1. ஸோ நடுவில் மைனஸ் இருக்கிறனால இங்கே வந்து மைனஸ் சைன் போட்டுருங்க, -1 the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அண்டு -4 வந்து -2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் x -1 the whole square -2 square dx. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்ம இன்டெக்ரல் ரூட் ஆஃப், இது என்ன டைப்பில் இருக்குது, x ஸ்கொயர் -a square dx. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x/2 இன்ட்டு ரூட் ஆஃப், இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிடுவோம், x ஸ்கொயர் -a ஸ்கொயர். இங்கே ஃபார்முலா இங்கே மைனஸ் இருக்கிறனால இந்த ஃபார்முலாவில் மட்டும் நமக்கு மைனஸ் வந்துடும். ஸோ -a square by 2 இன்ட்டு லாக் ஆஃப் mod ஆஃப் x ப்ளஸ் ரூட் ஆஃப், இந்த கொஷனில் என்ன இருக்கோ அந்த எக்ஸ் ஸ்கொயர் -a ஸ்கொயர் இருக்கனால இங்கேயும் x ஸ்கொயர் -a ஸ்கொயர் ப்ளஸ் இன்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, நமக்கு x -1 இருக்குது. அதனால் x -1/2 போட்டுக்கோங்க. இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -a ஸ்கொயருங்கிறது அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் தான், அதை அப்படியே எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் -2x -3, அந்த எக்ஸ் ஸ்கொயர் -a ஸ்கொயருங்கிறது இது தான், x -1 the whole square -2 ஸ்கொயர் தான். அதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் வரும். அதனால் அப்படியே போட்டுடலாம். இப்போ a ஸ்கொயருங்கிறது என்னது, இங்கே இருக்குது 2 ஸ்கொயர், ரைட்? அந்த 2 ஸ்கொயர் எழுதிடுங்க. 2 ஸ்கொயர்னா 4, அப்படியே டேரெக்டாக நம்ம 4ன்னு எழுதிடலாம். 4 divided by 2 log of mod of x இருக்கிற பிளேஸில் you have x -1, right? this x -1 இது plus root of, again the root of x square -a squareங்கிறது x square -2x -3. okay, plus c. இப்போ அந்த 4ஐயும் 2ஐயும் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிடலாம். therefore this I is equal to x -1/2 into root of x square -2x -3 minus 2 log modulus of x -1 plus root of x square -2x -3 plus c. This is the integration of the given function. Third subdivision, root of 6 minus x into x minus 4 னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்டெக்ரலில் எழுதிட்டோம். இப்போ இது அப்படியே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இல்லாமல் ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into x 6x and 6 into -4 -24 and minus x into x வந்து minus x square minus x into -4 plus 4x dx. So this is equal to root of minus x square plus 6x plus 4x வந்து 10x ஆயிரும். So 10x, constant term is minus 24 dx. okay, so இதை நம்ம sum of squares இல்லைனா difference of squares எப்படி வருதோ நம்ம எழுதிக்கலாம். இந்த minus x square plus 10x
ப்ளஸ் மைனஸ் 24 இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், எப்போவுமே வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துருங்க நெகட்டிவ் சைனை. இப்போ இது என்ன ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x, இந்த நெகட்டிவ் சைன் வெளியே எடுத்துட்டனால ப்ளஸ் 24 ஆயிரும் இது. அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம உள்ளே இருக்கிறத ஸ்கொயர்ஸாக எழுத போகிறோம், சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸாக. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 10, இந்த 10 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், 2வால் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணி என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸோ இட் வில் பி 5 ஸ்கொயர். ஓகே, 10 2வால் டிவைட் பண்ணால் 5, 5 ஸ்கொயர் இஸ் 25. இந்த 25 தான் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். மைனஸ் 10x ப்ளஸ் 24 ப்ளஸ் 25 மைனஸ் 25. ஓகே, ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இப்போ 3 டேர்ம்ஸ் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x, இந்த ப்ளஸ் 25. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25. ஓகே, மீதி இருக்கிற 2 டேர்ம்ஸ் என்னென்னது, அந்த 24ஐயும் மைனஸ் 25ஐயும் தனியாக பண்ணிக்கலாம். 24 மைனஸ் 25ங்கிறது மைனஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை ஸ்கொயராக எழுதிருங்க. இது எக்ஸ் ஸ்கொயரோட ரூட் வந்து எக்ஸு, 25ஓட ரூட் வந்து 5 ப்ளஸ் 5, நடுவில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது வரும். 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நெகட்டிவ் சைனை உள்ளே கொண்டு போவோம், இதை ரிவர்ஸ் பண்ணி எழுதிடுவோம். 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துடுங்க. இங்கே வரும்போது இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், டிஎக்ஸ்னு வந்துடும். ஸோ இது என்ன டைப்பு ஃபார்முலா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டைப்பில் இருக்கு இல்லையா. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஓகே, இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும், எக்ஸ் பை 2, இது எல்லாத்துக்குமே காமன் தான் 3 ஃபார்முலாக்குமே, இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2, இந்த ரூட்டுக்குள்ளே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருச்சுனாலே என்ன ஃபார்முலா வந்துடணும், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. ஓகே, ஸோ நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிடலாம். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 5 பை 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது அந்த கொடுத்துருக்கிற கொஷின் தான், ரைட். அதை எப்படி கொடுத்துருந்தாங்களோ அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். 6 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2, ஏ ஸ்கொயர் பை 2னா 1/2 தான், ஏ வந்து 1 தானே அதனால். அண்ட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, எக்ஸ் என்னது நமக்கு இங்கே, எக்ஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 5, இந்த இதுதான் எக்ஸு, அதனால் எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை ஏங்கிறது நமக்கு 1, ஸோ பை 1 ப்ளஸ் சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ எப்படி கிடச்சிருச்சு நமக்கு, திஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5 by 2 into root of 6 minus x into x minus 4 plus 1/2 into sin inverse x minus 5. இந்த by 1 விட்டுறலாம் நம்ம. So plus c. This is the integration of the given function. Okay students, இந்த ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க, அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. We will continue in the next video.